ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் நம்மளோடு பேசுகிறாருங்க. நான் சிறியவனா இருக்கிறேன், என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதபடிக்கு நம்ம முடங்கி கிடந்தோம்னா நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம போயிருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதியாக மாற்ற என்னால முடியும். ஏற்ற காலத்துல நான் அதை செய்யணும் அப்படின்னா நீ எழும்பு, உனக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக நீ திரும்பு, சுவிசேஷத்தை அறிவி. நம்ம எத்தனை ஜனங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய அன்பை சொல்றோமா, கர்த்தரை அவர்கள் உணரும்படியாக நம்ம நடந்து கொள்கிறோமான்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். பண்டிதர் ரமாபாய் அம்மாவை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 1858ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர்கள் ஒரு பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் இந்தியாவுக்கு போய் உங்க அன்பை சொல்லணும் ஆண்டவரே, அங்க எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே ஆதரவு இல்லாம இருக்காங்க, உங்க அன்பை தெரியாம இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு சொன்னாரா, இந்தியால எந்த ஸ்தாபனமும் இல்லை, நீ போய் அங்க ஒரு ஸ்தாபனத்தை துவங்கலால, உன்னால ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசும்போது அவர்கள் என்ன பண்ணாங்களா, சரி ஆண்டவரே நான் போய் செய்யறேன்னு சொல்லி அவர்கள் வந்து நம்மளுடைய தேசத்துல ஆதரவற்ற பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், துரத்தப்பட்ட பெண்கள், இன்னும் தொழில் கைவேலை தெரியாதவர்களுக்கெல்லாம் கைவேலை செய்ய கொடுக்கும்படியாக அவர்கள் சாரதா சர்தனி என்ற ஒரு அமைப்பை அவர்களாக தொடங்கி அந்த அமைப்பின் மூலியமாக அநேக பெண்கள் வாழ்க்கை கட்டப்படும்படியாக, அநேகரை ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டினாங்க. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறிகிற ஜனங்கள் பெருகினாங்க. கர்த்தர் அவர்களை மேல வைத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஏற்ற காலத்திலே இதையெல்லாம் தீவிரமாக நடப்பிக்கும்படியாக தங்களை அர்ப்பணித்தார்கள். அதே போல இன்னைக்கு நீங்களும் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களை கொண்டு சின்ன ஜனத்தை பெரிய ஜாதியாக மாற்ற கர்த்தரால முடியும். அந்த காரியத்தை செய்யும்படியாக இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்பி ஆண்டவரே நான் உங்களுடைய சுவிசேஷத்தை உங்க அன்பையும் அநேக ஜனங்களுக்கு அறிவிக்க என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த நாளில் ஒப்புவித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்திலே கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே, அப்பா பண்டிதர் ரமாபாய் தாய்க்குள்ளாக அந்த ஒரு அபிஷேகத்தை வைத்த ஆண்டவரே, அவர்கள் தங்களை தாழ்வாக நினைக்கல, ஒரு பெண்ணாக நினைக்கல, அவங்க மேல தேவ திட்டத்தை வைத்து உங்க அன்புனாலே ஆண்டவரே அநேகரை இடைக்கட்டி ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினாங்களே அப்பா. உங்களை அறிவினாலே பெருக செய்தாங்களே ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை நீங்க எங்களுக்குள்ளாக வைங்கப்பா. சுவிசேஷத்தை நாங்கள் அநேகருக்கு சொல்லணும் ஆண்டவரே, அநேகருக்கு உங்க அன்பை காட்டும்படியாக எங்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. முடக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கை திரும்பும் கட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே இதற்காக நாங்கள் பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.